மாநகரில் சமூக பணி செய்யக்கூடிய 6 அற்புதமான மனிதர்கள், யோகக்கலையாக இருக்கட்டும், மரம் நடுபவர்களாக இருக்கட்டும், உடல் தகனம் செய்பவர்களாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனையில் சேவை செய்பவர்களாக இருக்கட்டும், அதுபோன்ற 6 அற்புதமான மனிதர்களை இங்கே அழைத்து மேடையில் கௌரவம் செய்து அவர்களுக்கு கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் விருது அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்களுடைய நல்லாட்சி தின விருது என்கின்ற விருதை அந்த 6 நபர்களுக்கும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் மாநகர பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இன்று காலையிலிருந்து கிறிஸ்துமஸ் விழா இந்தியா முழுவதுமே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலையில் இந்திய பிரதமராக ஒரு சர்ச்சினுடைய சர்வீஸ்ல பங்கேற்று காலையில முழு சர்வீஸும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பங்கேற்றார்கள். அவருக்கான சிறப்பு பிரார்த்தனையும் கூட அந்த சர்ச்சில் புதுடெல்லியில் நடந்துச்சு. பிரதமர் அவர்கள் முழுமையாக இருந்தார். அதே போல இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் கூட மிகச் சிறப்பாக இன்று கிறிஸ்துமஸ் விழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின பெருவிழாவுக்கான மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னே பதில் சொல்லுங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவில் விபத்துல மாநிலங்கள்ல நம்ம தான் முதல் மாநிலம். உலகத்துல இந்தியா தான் விபத்துல முதல் நாடு. ஒரு ஆண்டும் கூட இறக்கின்ற விகிதம் இந்தியா சைனா ஓவர்டேக் பண்ணிட்டோம். மாநிலத்தில் தமிழ்நாடு முதல். ஆனா இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்தில் ஈடுபடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற 2 காரு மேல இடிச்சு 9 பேர் இறந்திருக்கிறாங்க. சிவகங்கை பகுதி, ஒரு பகுதியிலும் கூட. அதனால் தமிழகத்தில் அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அரசு பேருந்தை முறையா பராமரிக்கிறாங்களா? அரசு பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குதா? இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ல ஓடுறதுனால ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா? பிரேக் செக் பண்றாங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா? அதை ப்ராப்பரா கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர்? அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியா இருக்கு. தீப்பிடிக்குது, ஆப்போசிட்ல வர்ற கார் அடிச்சு 9 பேர் இறக்குறாங்க. இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இதை கம்பீரமா எடுத்துக்கணும். எல்லா ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தர சான்றிதழை மறுபடியும் ஒரு முறை கொடுக்கணும். குறிப்பாக 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோட்ல இருக்குன்னா அதற்கான ரோடு வர்த்தின சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறதையும் கூட பார்க்கணும். காரணம், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தினால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. கேளுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அசாம்ல சில ஏரியாவில் நாம பார்க்கிறோம், சில மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய குற்றம். அது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கெரோல், எல்லா இடத்துலயும் குழந்தைகள் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வாழ்த்து பெறாங்க, ஒரு சின்ன பரிசு நம்ம கொடுக்கிறோம். அதே போல சில பள்ளிக்கூடத்தில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் அடித்து உடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல், வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியா புதுடெல்லியில ஒரு சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கிறாங்க. நேத்து நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்பரன்ஸுடைய தலைவர், மிக முக்கியமான தலைவர், திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை அடிக்கடி சந்திக்கிறவர். அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூர்னுடைய ஆர்ச்சி பிஷப்புக்கு, கேத்தலிக் கான்பரன்ஸுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதனால இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்கு, அந்தந்த இடத்துல எதிர்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி இருக்கு. அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதை மறைச்சு பேசுறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுறக்கோ ஒன்னும் இல்லை. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்கு நம்ம நாட்டில். அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும். ஏன்னா ஒரு பிரதமரே முன்னின்று சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதைவிட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை நம்ம சில நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். தேமுதிகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு பிரேமலதா சொல்லியிருக்காங்க, அந்த கட்சிக்கு
அண்ணே, நான் எந்த மீட்டிங்லயும் இல்ல, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னா, அதனால இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கன்னா, சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும். நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை, பங்கேற்கவில்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கருத்து சொல்வது தவறாக போய்விடுங்க. கூட்டணியில ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேருமே வரணும், அன்பு நண்பர் ரெண்டு பேரும் வரணும் உங்களுடைய விருப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப அவருடைய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த வலுவான கருத்தை வந்து கூர்மைப்படுத்திருக்காங்க. அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள். ஆனா ஏற்கனவே நான் சொன்னதுதான், இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல்லி பவுத் தூரே அப்படிம்பாங்க. டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம். இன்னும் 3 மாதங்கள் முழுமையா இருக்கு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க, அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், பெரும் மதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன். அதே போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதை நான் கேட்டேன். நேற்று தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு. எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பொறுமை காட்போம், நேரம் இருக்கிறது. ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வரும்னா, தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை 100 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான், இயல்பு தான். எஸ்ஐஆர்ல இருந்தே அவங்களுடைய பயத்தை நம்ம பார்க்கிறோம். 97 லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க. சில தவறுகள் இருக்கலாம். 6,41,00,000 பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது 1-2 பேரு நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்திக்கணும். அது நடக்கிறது தான். 1-2 பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆயிப்போச்சு, எஸ்ஐஆர் எப்படி ஆயிப்போச்சு, ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது. அவங்க இன்னும் 100 நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க, அவ்வளவுதான். கடைசி 100 நாட்கள். எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா, இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் 100 நாட்கள் ஹனிமூனாக இவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம். 100 நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி. அண்ணா, தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்களே சொல்லுங்க, மத அரசியல் செய்யறது யாரு? நாங்க கிடையாது. கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து, ஈதுக்கும் வாழ்த்து, தீபாவளிக்கும் வாழ்த்து. கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க, ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க, தீபாவளியை கொண்டாடுறாங்க. அவர் மத அரசியல் செய்யறாரா? இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், கிறிஸ்துமஸுக்கு ஆளா போவேன், ஈதுக்கு ஆளா போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா? தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, கன்னியாகுமரியில் எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம். எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த ஆண்டு திமுக போகல. ஏன் போகல? டிவிகேவை கூப்பிட்டுருக்கீங்க, தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுருக்கீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு, அதனால் நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க 2 கிறிஸ்துமஸ் விழாவில் யாரு கேக் சாப்பிடுவாங்கன்னு டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் சண்டை. அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா, பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன் நான். அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்கிறது நம்ம பார்த்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம், தீபாவளிக்கு இருக்கிறோம், ஈதுக்கு இருக்கிறோம். நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல. கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும் நீங்க கேளுங்கண்ணா. அடுத்ததுங்கண்ணா, நான் வந்துங்கண்ணா, இதை யாரு டெலிவிஷனுக்கு ஃபீட் பண்ணாங்க? ஒரே நேரத்தில் நானும் கூட பார்த்தேன். 5 தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் பிளாஷ் பண்றாங்க. 5 தனியார் தொலைக்காட்சி. அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, எல்லோருக்கும் அரசியல் தெரியும், எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலீங்கன்னா, என்டிஏ பலமா இருக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும், என்டிஏ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு, ஒற்றை கருத்தா இருக்கு. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். தகிலமும் வந்தாங்க. அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருப்போம். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க.
எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என்டிஏ ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த கூட்டத்தில் நான் இல்ல, கூட்டத்துக்கு நான் போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதெல்லாம் பேசிக்கலாங்கண்ணா. அண்ணா டெல்லி பகுத் தூரே அண்ணா 100 நாள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க. 60,000 பேர் இருக்காங்க, 63,000 பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல 5,000 கம்மியா இருக்கு. இன்னைக்கு நாம எல்லா கட்சிகளோடு பூத் அளவுல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள் எல்லாம் அதை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு. நம்முடைய ஒற்றை இலக்கு என்டிஏ ஆட்சிக்கு வரணும், பொறுமையா இருக்கணும், நேரம் இருக்கு, பக்காவா செய்யலாங்க. வேறங்கண்ணா அண்ணா அவங்க சொன்னதை நானே சொல்லிட்டேன். டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கூட்டம் நடக்க இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி 9 சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு வருங்க. தமிழகத்துல காவல்துறையினருடைய கண்ணியம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. கோவையை சேர்ந்த ஒரு தலைமை காவலர் பெண்ணிடம் ஒரு சீக்கிரம் ஏற்படுத்த மாதிரி, அதே நேரத்தில் திருச்சியில ஒரு காவலர் பணியில் இருந்தபோது மதுபோதையில் இருந்ததா ஒரு வீடியோ பார்த்து. ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏதாச்சும் பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார். நான் அது பாயிண்ட் இல்லைங்கன்னா, காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல்ல. எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட். அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள், கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுப்பாங்க. அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறாங்க, கடுமையான பணிச்சுமை. நான் 4 நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து சிக்கமங்களூர் போயிருந்தேன். எதுக்குன்னா, காவல்துறையில் என்னோட பிஏவா இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம். இங்கிருந்து நான் சிக்கமங்களூர் போய் அட்டன் பண்றேன். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு நான் சிக்கமங்களூர் வந்தீங்க? நான் சொன்னேன், எங்கோடு காவல்துறையில கான்ஸ்டபிளா பணிபுரிஞ்சவர், இன்னைக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம். அப்படி மட்டும்தான் என்னால கௌரவப்படுத்த முடியும், வேற எப்படி என்னால கௌரவப்படுத்த முடியாது. அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியா இருந்தேன், இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக. ஆனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் முக்கியம். சீனியர் ஆபீசர்ஸ் அவங்க ஒரு எக்ஸம்ப்ளரி லீடரா இருக்கணும். தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்களா இருந்திருக்கிறாங்க. அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும். இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சி எடுக்கணும். அண்ணே டெல்லி பகுத் தூரே அண்ணா. ஹிந்தியிலேயே அடிக்குது.